சாலினிட்டி நேயர்களுக்கு வணக்கம். புரட்டாசி மாதம் தனுர் ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம். இந்த மாதம் பாருங்கள், பாக்கிய ஸ்தானாதிபதி சூரியன் போய் தனுசுக்கு பாக்கியாதிபதி உங்களுக்கு தனுசு ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரியன் 10ல் கேந்திரம் பெற்று இருப்பது இந்த மாதம் பல சாதனைகளை புரிய போகிறார். காலப்புருஷ தத்துப்படி மகாபாக்கிய ராசி தனுர் ராசிங்க. 9 கூடிய ராசி பாருங்கள். முதல்ல மேச ராசி, அதுக்கு 9 கூடிய ராசி தனுர் ராசி. 9 கூடிய ராசி தான் பாக்கியாதிபதி. சகல பாக்கியங்களையும் பெறுபவர்கள் தனுசு லக்கணம், தனுசு ராசி தான். ஆனால் பாருங்கள், தனுசு ராசிக்கு தனுசு ராசியாக இருக்கட்டும், தனுசு லக்கணமாக இருக்கட்டும், போராடி தான் வெற்றி கொடியை நாட்டுவார்கள். ஏன்னா பொதுவாக பாருங்கள், தனுசுக்கு 5வது ராசி மேச ராசி, அது தெய்வஸ்தானம். 5 கூடிய செவ்வாய் போய் 12ம் ஆகிறார். 5க்கு 5ஆம் இடமான சூரியன் தான் நமக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி ஆகிறார். அப்போ அந்த சூரியன் போய் நமக்கு 9 கூடிய சூரியன் 10ல் கேந்திரம் பெற்றிருக்கார், தசம கேந்திரம் பெற்றிருக்கிறார். 19ஆம் தேதி புதனும் அங்கே போய் சேர்ந்துடுறார், 19/9க்கு. அப்போ சூரியன், புதன், கேது 3 கிரகம் கன்னி ராசியில் இருக்கிறாரு. அப்போ தனுசு ராசிக்கெல்லாம் யோகம் செய்ய போகிறாரு. அதை குரு வேற பார்க்குறார். அப்போ பாருங்கள், தனுசு ராசிக்கு 5க்கும் 12 கூடிய செவ்வாய் போய் புத்திர வகையால் பூர்வ புண்ணியத்தால் பாக்கியம் அடைவார்கள். தனுசு ராசி தனுசு லக்கணம் பாருங்கள், பிள்ளைங்களாலேயும் தந்தை வகையாலையும் பாக்கியம் அடைவாங்க. ஆனால் 5க்கும் 12 கூடிய செவ்வாய் விரயத்துக்கும் உள்ளவராக இருக்கார் இல்லைங்க. அதனால் புத்திர வகையில் பாக்கியங்கள் பெற்றாலும் கூட புத்திர வகையில் அவமானம், சங்கடம், இது மாதிரி அவதி, இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அசிங்கம் கூட நடக்குங்க. ஏன்னா 5 கூடையவர் செவ்வாய், புத்திர ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அவரே 12க்கு விரயத்துக்கு வர்றார். அதில் பாருங்கள், 5ஆம் இடத்துக்கு 8 கூடையவர் செவ்வாய். 5லேருந்து எண்ணி பாருங்கள், விருச்சிக ராசி வரும். அப்போ விருச்சிக ராசி 8ஆம் இடங்கிறது அசிங்கம், அவமானம், சங்கடம், இதெல்லாம் இப்போ நமக்கு அடைஞ்சி தான் ஆகணும். யோகம் வரும்போது அதுவும் அடைஞ்சி தானுங்களா ஆகணும். 5க்கு 8 விருச்சிகம். இதனால் பாருங்கள், புத்திர வகையில் பாக்கியங்களை பெற்றாலும் கூட புத்திர வகையில் அவமானம், சங்கடம், அசிங்கம், இந்த மாதிரி ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இருப்பினும் பாருங்கள், 9 கூடையவர் சூரியன் பாக்கியாதிபதி, காலப்புருஷத்துக்கு 5க்கு 5ஆம் இடம் தெய்வஸ்தானம். எனவே பாருங்கள், சூரியங்கிறது தந்தை. அப்போ தந்தையால் நமக்கு பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவர் செய்த புண்ணியத்தை தனுசு லக்கணம், தனுசு ராசிக்காரவங்க அனுபவிப்பாங்க. அதே பாருங்கள், தனுசுக்கு 8 கூடையவர் சந்திரன். அப்போ தயாதி வர்க்கத்தால் சங்கடப்படக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். அந்த மாதிரி தனுசு ராசிக்கு சூரியன் தான் பிரபல யோகங்க. அவர் போய் இந்த மாதத்தில் 10ல் போய் தசம கேந்திரம் இருக்கிறார். அதாவது எந்த கிரகமும் பாருங்கள் 9ல் 10ல் 11ல் இருந்துட்டா அது நமக்கு யோக பாவம் தான் செய்யும். சுபராக இருந்தாலும் சரி, பாபராக இருந்தாலும் சரி, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 10 தசம கேந்திர ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இதில் 3 கட்டத்திலையும் பாபர் இருந்தாலும் சுபர் இருந்தாலும் நல்ல பலன்களை தான் செய்வாங்க. அந்த மாதிரி நமக்கு இந்த தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதியான புதன், பாக்கியாதிபதியான சூரியன், புதன் உச்சம் பெற்ற புதனோடு சேர்ந்து
19/9 தசம கேந்திரம் பெற்றிருக்காங்க. கூட கேது இருக்கிறார். சூரியன் புதன் கேது அதை குரு பார்க்குறார். அதனால் இந்த மாதம் தனுசு ராசிக்காரவங்களுக்கு யோகமான மாதங்க. இப்போ பாருங்கள், பொதுவாக சகல பாக்கிய ராசி தாங்க தனுசு ராசி. இந்த 12 ராசியில் பாக்கியங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தான். அதே பாருங்கள், தனுசு ராசிக்கு 6 கூடையவனும் சுக்கிரன், 11 கூடையவனும் சுக்கிரன். அப்போ தனுசு ராசிக்கு பாருங்கள் 7 கூடையவர் புதன், தனுசுக்கு 10 கூடையவன் புதன். தனுசுக்கு 7ஆம் இடங்கிறது நமக்கு அதாவது உபய இலக்கணத்துக்கு பாதகாதிபதிங்க. அப்போ பாருங்கள், 6 கூடையவர் சுக்கிரன், 6 ருணம் ரோகம் கடன் சத்துரு வியாதி கஷ்டங்கள் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அது 7வது நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 7 கூடையவனும் பாதகஸ்தானம். அப்போ சுக்கிரனும் புதனாலையும் தனுசு லக்கணக்காரவங்க தனக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ தன்னுடைய விருப்பத்துக்கு கொஞ்சம் விடுதலாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா 6 கூடையன் சுக்கிரனா போயிட்டார, 7 கூடையன் புதன் பாதகஸ்தானமாச்சே. அவங்க 2 பேரை விட அப்போ தனுசுக்கு பாருங்கள், செவ்வாய் பிள்ளைங்க அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றாங்க, 5க்கும் 8க்கும் உடையவர். இவர் 6 கூடைய சுக்கிரனா போகிறாரு. 7 கூடையவர் புதன் பாதகஸ்தானமாக போயிடுறாரு. அப்போ பிள்ளைங்களாலும் கணவன் மனைவியாலும் அவஸ்தை தான். ஒரே ஒரு கிரகம்தான் சூரியன் தான் நமக்கு பாக்கியத்தை கொடுக்குறார். அந்த வகையில் பார்க்கையில் தனுசு ராசிக்காரவங்க பிள்ளைங்களாலும் கணவன் மனைவியாலையும் போராடி ஜெயிச்சு வருவாங்க. அந்த மாதிரி தனுசுக்கு ஒரு அமைப்புங்க. ஆனால் சகல பாக்கியங்களையும் பெற்றுருவாங்க. ஏன்னா காலபுருஷத்துவத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் இல்லைங்களா, அது மாதிரி. இப்போ சுக்கிரன் போய் லாபத்துக்கு உள்ளவர், புதனும் ஜீவனாதிபதி. ஆகையினால் நமக்கு சூரிய கிரகந்தாங்க ராஜகிரகம்தான் நமக்கு பல விதமான நன்மைகளை செய்கிறாங்க. இந்த தடவை நமக்கு குரு லக்னாதிபதி குரு போய் ராசி அதிபதி குரு போய் தனுசுக்கு 6ல் போய் இருந்துட்டார். அப்போ நம்மளே போய் 6ல் உட்காந்துக்கிட்டோம் கோச்சாரத்தில். ஆகையினால் 1/5/2024 ராசி அதிபதி போய் 6க்கு போயிட்டார். அப்போ நம்மளே வம்பு வழக்கு பிரச்சனை இதிலெல்லாம் ஈடுபடுத்திக்கிறோம். இது மாறுறதுக்கு 1/5/2025 தாங்க மாறுவார். அதுக்கு முன்னாடி இப்போ குருவை ராகு வேறு பார்க்குறார். தனுசு லக்கணத்துக்கு 4ல் இருக்கிற ராகு, அது தன்னுடைய 3ஆம் பார்வையாக ராகுக்கு இடம் கொடுத்த ஒரு குரு தானுங்களே, அவர் போய் 3ல் இருக்கிறார். ராகுக்கு 3ல் இருக்கிறார், ராகு பார்வையில் இருக்கிறார். ஆகையினால் ராகுக்கு இதுக்குள்ளேயே எல்லா கிரகமும் வேறு இருக்குங்க. 19/9க்கு அப்புறம்தான் ஒவ்வொரு கிரகமாக நமக்கு முதல்ல புதன் வர்றாரு, அப்புறம் சுக்கிரன் வர்றாரு. இப்படி முதல்ல சுக்கிரன் தான் வெளியே வர்றார், ஆட்சிக்கு வர்றார். அடுத்தபடியாக புதன் 1 மாதத்துக்கு அங்கே இருப்பாருங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகமாக நமக்கு ரிலீஸ் ஆகிட்டு வருதுங்க. அப்புறம் சூரியன் வந்துடுவார் ஐப்பசிக்கு. இப்படி எல்லா கிரகங்களும் வரிசையாக ராகு கேதை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அதே மாதிரி இந்த சுக்கிரன் உங்களுக்கு வக்ரமாக சுக்கிரன் ஆட்சி பெற்றதோடு இல்லாமல் இந்த ராசி அதிபதியோட குரு இருக்கிறார் பாருங்கள், அவர் வக்ரமாகிறார். எப்போ வக்ரமாகிறாரு? 15/10/2024 குரு வக்ரமாகிறார். அப்போ ராகு ஏற்கனவே வக்ர கிரகம் அந்த குருவை பார்க்குறார். 2 நெகட்டிவ் ஒன்று சேரும்போது நமக்கு பாசிட்டிவாக பலன் கிடைக்குங்க. மைனஸும் ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி நமக்கு இப்போ 15/10 சுமார் 4 மாத காலத்தில் வக்ரத்தில் இருக்கிறார் இந்த குரு. அப்போ 4 மாதமும் 1 வருஷத்துக்கு செய்யக்கூடிய பலன்கள் அனைத்தும் இந்த தனுசு ராசிக்கு இந்த 4 மாதத்தில் ஃபவுண்டேஷன் போட்டுருவார்.
ஆகையினால் 15/10 11/2/2025 வரைக்கும் நமக்கு நல்ல பவருங்க 4 மாதத்துக்கு. ஆகையினால் இந்த 6ல் இருக்கிற குரு நமக்கு நல்ல பலனை செய்ய ஆரம்பிப்பார். அடுத்தபடியாக பாருங்கள், 17-18 மகிழ்ச்சி, வரவு, சந்தோஷம். 19 முயற்சிகள் வெற்றி, ஆனால் தாய் தந்தை அரசு வகையில் சங்கடம், சுகக்கேடு. 20 வரவு, தொழில், உத்தியோகம், வெற்றி. 21 டென்ஷனுங்க. 22 புத்தியை கெடுக்கும், புத்திர வகையில் சங்கடம். 23 24 வரவு, மகிழ்ச்சி, சந்தோஷம். 25 26 வீண் வேலை, வெட்டி வேலைங்க, பிரயாணம் வேறு, டென்ஷன். 27 28 சந்திராஷ்டமம், உஷார். 29 அலர்ஜி உபாதை, தாய்க்கு உபாதை, சங்கடம். 30 கணவன் மனைவி வாகன வகையில் லாபம். 1-10 வரவு, மகிழ்ச்சி. 2-10 தாய் தந்தை அரசு வகையில் சங்கடம், அலர்ஜி கூட வரலாம். இது மாதிரி சங்கடங்கள் ஏற்படும். 2-10 சங்கடம் தாங்க. 3-10 அதே தான். 4-10 மண் மன கட்டிடம் வகையில் செலவு. 5-10 வரவு, வாகனம், தாய் வகையில் சங்கடம். 5-10 வரவு வருதுங்க, அதனால் தாய் தந்தை வகையில் சங்கடங்கள் ஏற்படும். 6 மகிழ்ச்சி, சந்தோஷம், உல்லாசம். 7 தாய் காது வகையில் சில சங்கடங்கள் ஏற்படும். ஆபரண வகையிலையும் சங்கடம் ஏற்படும். 8 கூடுதலான டென்ஷன் இருக்குங்க, உஷார். 9 உத்தியோகம், தொழில் சிரமப்பட்டு ஆதாயம் கொடுக்குங்க. தந்தை வகையில் சங்கடம் ஏற்படும், அரசு வகையில் சங்கடம் ஏற்படும். 10 11 காரிய தடங்கள், தாமதம். 12ஆம் தேதி டென்ஷன். 13 14 வரவு, மகிழ்ச்சி, வீடு வகையில் வாகன வகையில் யோகம். 15 தாய் வாகன சங்கடம். 16 அப்படி தாங்க. 17 மத்தியானத்துக்கு மேலே, சாயந்தரத்துக்கு மேலே அதிகமான டென்ஷனுங்க, ரொம்ப உஷாராக இருங்க. பொதுவாக இந்த தனுசு ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் புதன், சூரியன், கேது, குரு பார்வையில் இருந்து நமக்கு பல நன்மைகளை செய்கிறாருங்க. அதாவது தனுசு ராசிக்கு பாருங்கள், இந்த மாதத்தில் 4 மூலையிலையும் கிரகம் இருக்குது. தனுசில் மட்டும்தான் இல்லை, ஆக 3 மூலையிலையும் கிரகம் இருக்குங்க. அப்போ 7ல் செவ்வாய் இருக்கிறத 5 கூடையவன் செவ்வாய் போய் 7ல் இருக்கிறார். ஆகையினால் தனுசு ராசிக்காரங்க, தனுசு லக்கணக்காரங்க புத்திர வகையாலையும் 7ஆம் இடத்துல செவ்வாய் போய் 12 கூடையவன் செவ்வாய் 7ல் இருக்கிறதுனாலையும் புத்திர வகையும் கணவன் வகையிலும் சில சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும். இருந்தாலும் இந்த புதன் உச்சம் பெற்று சூரியன் கேதுவோடு சேர்ந்து குரு பார்க்கறதுனால நமக்கு அபரிதமான யோகத்தை இந்த மாதத்தில் செய்து கொடுப்பார் குரு பகவான். வணக்கம்.